அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். 2024 ஆண்டு ஆங்கில புத்தாண்டிற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். இனி ராசிகளுக்கான பலன்கள். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, தங்களது ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவானும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் இந்த வருடத்தில் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். சில அன்பர்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும். வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்கள் வேலையின் காரணமாக தங்களது குடும்பத்தை விட்டும் நண்பர்களை விட்டும் பிரிந்திருக்க நேரிடும். தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு 2ஆம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் தங்களது ராசிக்கு 2ஆம் வீட்டிலேயே அமர்ந்து இருப்பதால் அங்கிருந்து கொண்டு தங்களது ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கின்றார் மற்றும் குரு பகவான் தங்கி இருப்பதையும் பார்ப்பதால் மகர ராசி அன்பர்கள் வேலையில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்க பெறுவீர்கள். ராகு பகவான் தங்களது ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து இருப்பதால் தங்களுக்கு இருக்கும் வேலையை சவாலாக எடுத்துக்கொண்டு குறைந்த நேரத்தில் சிறந்த முறையில் வெற்றிகளை பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். தங்களது திறமையால் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளில் எளிதில் வெற்றி காண்பீர்கள். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் சில இன்னல்களை சந்திக்க நேரிடும். பெண்களுக்கு குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் நிகழாத வண்ணம் நல்ல முறையில் குடும்பத்தை நடத்தி செல்வீர்கள். திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு தாங்கள் விரும்பியவர்களையே மணந்து கொள்வதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது. தங்களது குழந்தைகள் வழியில் பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். பண விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. வங்கிகளில் தங்களது சேமிப்புகளை மேற்கொள்வது நல்லது. மகர ராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தாங்கள் நீண்ட காலமாக நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலமாக தற்சமயம் இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்டு தங்களது ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். சில அன்பர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சண்டை போடாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களது விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைந்துள்ளது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சில அன்பர்கள் தங்களது மனைவியின் பெயரில் தொழில் மற்றும் வியாபாரத்தை ஆரம்பித்து நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாகவும் தற்சமயம் உள்ளது. எந்த ஒரு செயலையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்வது நல்லது. சில அன்பர்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள நேரிடும். அவிட்டம் நட்சத்திரம் 1 மற்றும் 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் உண்டாகும். தங்களது பொருளாதார நிலை நன்கு உயரும். அரசு வழியில் தாங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் நடைபெறும். சில அன்பர்கள் சொந்த தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். குலதெய்வ வழிபாடு தங்களது இன்னல்களை தீர்க்கும். துர்க்கை வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும்.